ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் ஊஞ்சலாடும் உரிமைகள், அத்தியாயம் 28. ஆதித்யா பெண்களை அனுபவித்தாலும் உணர்ந்தது இல்லை. எந்த பெண் கூடவும் பேசணும் பழகணும் என்று தோணினதே இல்லை. முதல் முறை கயலின் பேச்சை கேட்டு ஆச்சரியப்பட்டான். பெண்கள் சௌகரியமாக வாழ நினைப்பவர்கள், அப்படியே பழகியவர்கள் என்ற எண்ணம் அவனுக்கு. அதனால்தான் படிப்பு முடிந்தவுடன் 2 வருடம் ஆராவிற்கு தொழிலில் ட்ரைனிங் கொடுத்து தொழில் செய்ய அனுப்பினான். அவனுடைய அந்த எண்ணத்தை மாற்றிய பெண் கயல்தான். அப்பாவை அவளுக்கு பிடிக்காது. அதனால் அவர் சம்பளத்தில் எதையும் அனுபவிக்கலை என்றாலும் சொந்த அண்ணன் கதிரவனை தனி வீடு பார்த்து போகலாம் என்று கூப்பிட்ட போது கூட நானும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன் என்று சொன்ன பெண். அந்த சுயமரியாதை, உழைக்க அஞ்சாத குணம் அப்பவே அவளை திரும்பி பார்க்க வைத்தது. அவளின் தோற்றம், உடையை பார்த்தவன் முகம் சுளிக்கத்தான் செய்தான். அவள் அவனை உருவத்தால் ஈர்க்கலை, குணத்தால் ஈர்த்தாள். அதுவும் பாக்கியாவை போட்டுக்கு போடு பதிலடி கொடுப்பதில் அவனுக்கு பரம சந்தோஷம். தன்னை ஒருத்தி வெறும் பேச்சால் சிரிப்பால் அவள் பக்கம் ஈர்க்கிறாள் என்பதை இந்த வெளிநாட்டு பயணத்தில் நன்றாக புரிந்து கொண்டான். 6 மாதம் ஆகிவிட்டது. ஆதித்யா வெளிநாட்டில் இருந்து வந்துவிட்டான். கடைசியா அன்றுதான் கயலுக்கு செக்கப் நடந்தது. அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க. ஆதித்யா, இனி அவங்களுக்கு எந்த மருந்து மாத்திரையும் தேவையில்லை. மனநல மருத்துவரும் இனி மருந்து தேவையில்லை. அவர்களுக்கு பழைய ஞாபகங்கள் வந்தாலும் வரலாம், வராமலும் போகலாம். இயல்பான ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுங்க. பழைய விஷயங்களை தோண்டி துருவி ஞாபகப்படுத்த வேண்டாம், தானாக ஞாபகம் வரட்டும் என்றார். ஓகே, இனி நீங்கள் மும்பையில் தங்கி இருக்க வேண்டாம், வீட்டுக்கு போயிடலாம். ட்ரெஸ் பேக் பண்ணுங்க. சாரதா, வீட்டை சுத்தப்படுத்தி பொருட்களை பாதுகாப்பாக வச்சுட்டு நாளைக்கு கிளம்புங்க. உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். உங்களை கூட்டி போக ட்ரெயின் ஏற்றிவிட ஆள் வருவாங்க என்றவன் தங்கையுடன் கயலை கூட்டி கொண்டு ஊருக்கு திரும்பினான். ஏர்போர்ட்டில் அவர்களை வரவேற்க கதிரவன் வந்திருந்தான். அவனுக்கு விமான நிலையத்தில் தங்கையை பார்த்ததும் கட்டிக்கொண்டான். இதை கயல் எதிர்பார்க்கலை. அண்ணா, என்னாச்சு என்று அவள் கேட்க, உன்னை சுயநிலவு இல்லாமல் இதே விமான நிலையத்தில் இருந்து கூட்டி போன ஞாபகம் வந்துருச்சு என்றான். ஆதித்யா தோள்களை குலுக்கி கொண்டு போனான். அத்தான், வருத்தப்படாதீங்க, அதுதான் கயல் நல்ல விதமாக வந்துட்டாளே என்று ஆரா சொல்ல, எங்கே புது கயலாக வந்திருக்காளே, இவளுக்கு எதை சொல்லி கொடுத்து எப்படி இவளை வச்சுக்க போறேன்னு தெரியலை என்றான் கதிரவன். வீட்டிற்கு வந்த கயலை வாசலை நிற்க வைத்த ஆதித்யா, பங்கஜம் என்று கத்த, இதோ வந்துட்டேன் சார் என்று வந்த பங்கஜம் கயல்வெளிக்கு ஆரத்தை சுற்றி திருஷ்டி கழித்தார். வலது கால் எடுத்து வச்சு வா கயல் என்றான் ஆதித்யா. இதை கேட்ட கதிரவன் புரியாமல் ஆராவை பார்க்க, ஐயோ, எனக்கு இப்பவே கண்ணை கட்டுதே என்று நினைத்தாள் ஆரா. கயல் வலது கால் வைத்து உள்ளே வந்தவள் வீட்டை சுற்றுமுற்றும் பார்த்து, வீடு ரொம்ப அழகா பெருசா இருக்கு என்றாள் ஆதித்யாவிடம். என்றவன் பதில் பேசலை. அம்மா அப்பா படத்திற்கு முன் கூட்டி போய் கும்பிட்டுக்க. உங்கள் 2 பேரையும் எனக்கு காப்பாற்றி கொடுத்தது இவங்க தான் என்றான் ஆதித்யா. இது யாரு என்று கயல் கேட்க, என் அம்மா அப்பா தாத்தா என்றான். ஓ, சரி என்று அவர்களை கும்பிட்டு விட்டு எழுந்து கொள்ள, சாமி கும்பிட்டா விபூதி குங்குமம் வச்சுக்கணும் கயல் என்றவன் அவளுக்கு திருநீறு பூசிவிட்டான். அடுத்து அவன் குங்குமத்தை எடுத்து வைத்து விடுவானோ என்று பதறிய ஆரா அவளே குங்குமம் எடுத்து கயலின் நெற்றியில் வைத்தாள். கதிரவனுக்கும் கண்ணை கட்டியது. சின்ன குழந்தை போல் ஒவ்வொன்றையும் இவளுக்கு சொல்லி கொடுக்கணுமா? இப்போ வரை ஆரா ஆதித்யா அவளை பொறுப்படுத்தி பார்த்து கொண்டார்கள். அதற்கு காரணம் ஆராவை காப்பாற்றியது கயல்தான் என்பதால் இருக்கும். இனி என்ன செய்வது? ஆரா ஆஃபீஸ் போய்விடுவாள். கயலை யார் எப்படி பார்த்து கொள்வது என்ற பயம் வந்துவிட்டது அவனுக்கு. இது யாரோட வீடு என்றாள் கயல் ஆதித்யாவிடம். என் வீடு, என் அம்மா பிறந்து வளர்ந்த வீடு என்றான். ஓ, அப்படியா அண்ணா, அப்போ நாம ஏன் இங்கே இருக்கிறோம்? நம்ம வீடு எது என்று கேட்டாலே பார்க்கலாம். ஆதித்யாவிற்கு மெச்சுதலான புன்னகை வந்தது.
துடுக்குத்தனம் என்பது கயலின் பிறவி குணம். அது மாறிவிடுமா என்ன? அவள் கேட்டது காதில் விழாத மாதிரி ஆதித்யா இருக்க கதிரவன் தான் விழித்தான். கதிரவனை காப்பாற்ற ஆரா, கயல் சின்ன வயதில் எங்களை பார்த்துக்கிறதுக்கு அத்தை இங்கே இருந்ததால் மாமா, அதாவது உன் அப்பாவும் இங்கே தான் இருந்தாங்க. அத்தானே சின்ன வயசுலேயே மாமா இங்கே கூட்டி வந்துட்டார், அதனால் அத்தான் இங்கே தான் இருக்கார் என்றாள். அப்போ நான் எங்கே இருந்தேன் என்று அவள் கேட்க, நீ அத்தை கூட உங்கள் சொந்த ஊரில் இருந்தாய். அத்தை இறந்த பின் இப்பத்தான் விபத்து நடக்க 1 மாதம் முன்பு தான் இங்கே வந்தாய் என்றாள். மேலும் அவள் ஏதோ கேட்க வர, கயல் வா, உன் அறைக்கு போய் ரெஸ்டெடு என்றான் ஆதித்யா. மறு பேச்சின்றி அவன் பின்னே போக, ஆத்தி ஆரா, இப்பவே இவ கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியலை. உன் அண்ணன் எல்லாரையும் அடக்குவது போல் ஒரே வார்த்தையில் இவளையும் அடக்கி விடுகிறார். நான் தான் அவகிட்ட சிக்கிக்கிட்டு முழி விதுங்க போறேன் என்றான். கவலைப்படாதீங்க அத்தான், நாளாக ஆக எல்லாம் பழக்க வழக்கமும் கற்றுக்குவா. இப்போ 6 மாதமாக என்கிட்ட கற்றுக்கிட்டு தானே இருக்கா என்றாள் ஆரா. எல்லாம் சரிதான், ஆனால் இந்த வீட்டுக்கு வந்த உடனேயே நம்ம வீடு எதுன்னு கேட்குறா. கொஞ்ச நாள் போனால் பழையபடி வா, நாம் தனியாக போயிடுவோம்னு கூப்பிட்டுருவா போல என்றான். ஆரா கதிரவனை பாவமாக பார்த்தாள். என்னதியா, ஏன் இப்படி பார்க்குற என்று அவன் கேட்க, நீங்கள் ஏன் இவ்வளவு சாஃப்டாக இருக்கீங்க? அண்ணா மாதிரி ஒரே வார்த்தையில் அவளை உங்களால் அடக்க முடியலை என்று தன் சந்தேகத்தை கேட்க, உன் அண்ணா யாருக்கும் மதிப்பு கொடுத்து பதில் சொல்ல மாட்டார். யார் மனசும் வருத்தப்படும் என்று நினைக்க மாட்டார். அவர் நினைக்கிறது நடக்கணும், அவ்வளவுதான். ஆனால் நான் அப்படி இல்லையே. உன்னை, கயலை, அம்மாவை, ஆஷாவை, அப்பாவை எல்லாரோருக்கும் எது நல்லது என்று பார்த்துத்தான் செய்வேன். யார் மனசும் காயப்படுவது பிடிக்காது. சின்ன வயதில் என் அம்மாவை விவரம் தெரியாமல் காயப்படுத்தி விட்டு வந்துட்டேன். அந்த குற்ற உணர்ச்சியே இன்னும் எனக்குள் இருக்கு. அப்படி இருக்க என்னால் உன் அண்ணா மாதிரி நடந்துக்க முடியாது தியா என்றான். மாடி ஏறி மேலே சென்ற கயலும் ஆதித்யாவும் கயல் முன்பு இருந்த அறையில் அவளுடைய பெட்டியை வேலையால் கொண்டு வந்து வைத்துவிட்டு போனான். அழகா இருக்கு என்றாள் கயல். ஓகே, இது உன்னோட அறை, இங்கே தான் நீ முன்னாடி தங்கி இருந்தாய் என்றான். அப்படியா என்று ஆர்வமாக அவள் சுற்றுமுற்றும் பார்த்தாள். அந்த பீரோவை திறந்து பார்க்க அதில் அவள் ஊரிலிருந்து கொண்டு வந்த பேக் இருந்தது. அதை எடுத்து கொண்டு வந்து மெத்தையில் வைத்து பிரித்து பார்த்தாள். அதில் பெரிதாக எதுவும் இல்லை. 2-3 புகைப்படங்கள் இருந்தது. அதை எடுத்து பார்த்தவள், இது அப்பா, இது அண்ணா தானே, இது யாரு என்றாள். உண்மையில் அவனுக்கு தெரியலை. தெரியாமல் சொல்லிவிடக்கூடாது. என்ன சொல்வது என்று அவன் யோசித்த நேரம் உள்ளே வந்த ஆரா, என்ன கயல், என்ன ஃபோட்டோ இது என்று பார்த்தவள், உனக்கு தெரியுதா யாருன்னு என்று கேட்க, இது அப்பா, அண்ணா, இது யாரு என்று கேட்க, இவங்க உன் அம்மா, இவங்க உன் அப்பத்தா என்றாள். அப்போ நான் எங்கே என்று கேட்க கலகலவென சிரித்த ஆரா, நீ அப்போ பிறக்கவே இல்லைடி என்றாள். ஓ என்றவள் முகம் சுருங்கி போய் மற்ற 2 ஃபோட்டோவை பார்க்க, இது உன் அப்பத்தா ஐயா, மாமா சின்ன பிள்ளையா ஸ்கூல் போகும்போது எடுத்தது, இது அத்தான் சின்ன பிள்ளையா இருந்தப்ப எடுத்தது என்றாள் ஆரா. அப்போ என்ன ஃபோட்டோ எடுக்கவே இல்லையா? எனக்கு ஒரு ஃபோட்டோ கூட இல்லை என்று அவள் சோகமாக உதடு பிதுக்க ஆதித்யா மனம் வலித்தது. பாவம், இவளுக்கு நடந்த கொடுமை பற்றி சொல்லி என்ன ஆகப் போகுது? இவள் வயிற்றில் இருந்த நேரம் இவள் அம்மா மகனை பிரிந்து பட்ட வேதனை, கட்டின புருஷனை இன்னொருத்தைக்கு தாரை வார்த்துட்டு அவர் கூலி வேலை செய்த கொடுமை, இவள் 16 வயதில் மில்லு வேலைக்கு சென்ற கொடுமை, இதெல்லாம் கேள்விப்பட்டால் அவள் மனம் வேதனைப்படுவதுதான் மிச்சம் என்று நினைத்த ஆதித்யா, கயல், உனக்கு என்ன ஃபோட்டோ எடுக்கணும் அவ்வளவுதானே, வீடு, நாம் நிறைய ஃபோட்டோ எடுத்து ஆல்பம் போடலாம், உனக்கு மட்டுமில்லை எனக்கும் கூட அவ்வளவா ஃபோட்டோ இல்லை என்றான். உண்மைதான். ஆதித்யா அம்மா அப்பா இறந்த பிறகு அவன் பிறந்த நாள் கொண்டாடுவதே இல்லை. அதனால் அவனுக்கு ஃபோட்டோ இருக்காது. ஆராத்யா பிறந்த நாளை வெகு விமரிசையாக சீராளன் கொண்டாடுவார். அதில்தான் ஒரு சில ஃபோட்டோக்களில் ஆதித்யா இருப்பான். அதுவும் சீராளன் வம்படியாக பிடிச்சு இழுத்து உட்கார வைப்பார். 15 வயதிற்கு மேல் அதுவும் அவரால் செய்ய முடியலை.
வீட்டில் கதிரவன் பிறந்தநாள் எளிமையாக வீட்டோடு முடிந்துவிடும். ஆராத்யா, ஆஷா இருவரின் பிறந்த நாளைத்தான் கொண்டாடுவார்கள். அதுவும் ஆஷாவின் பிறந்த நாள்தான் கோலாகலமாக இருக்கும்.